Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 அதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். பலவுள் தெரிக பார்த்தீங்கன்னா, பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? வானத்தையும் பேரொளியையும், இ ஆப்ஷன். அடுத்த செகண்ட், செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி? செய்தி 1, 3, இ ஆப்ஷன் ரைட் ஆன்சர். பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. கொண்டல் கிழக்கு, அதாவது ஆ. அடுத்தது கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன், அதாவது 3, 1, 4, 2 3, 1, 4, 2 ஆ ஆப்ஷன். மகிழுந்து வருமா என்பது எழுவாய் தொடர், ஆ ஆப்ஷன். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு, ஆ ஆப்ஷன். நெக்ஸ்ட் குருவினா. நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்க தொடர்களை எழுதுக. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மரங்களை வளர்த்திடு, காற்றெனும் வரப்பிரசாதம் பெற்றிடு. அடுத்தது காற்று மாசை ஒழித்திடுவோம். நெக்ஸ்ட் தூய காற்றை சுவாசித்திடுவோம், நோயற்ற வாழ்வு வாழ்ந்திடுவோம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? பார்த்தீங்கன்னா, சிரித்து சிரித்து பேசினார் என்று கூறும்போது அடுக்கு தொடராகும். ஸோ எழுதுன்றது எழுது எழுதுன்ற மாதிரி, சிரித்து பேசினார சிரித்து சிரித்து பேசினார் என்று கூறும்போது அடுக்கு தொடராகும். தேர்ட் ஒன், கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக. வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். எடுத்துக்காட்டு, கட்டுரையை படித்த இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. கட்டுரையை படித்தால் இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. சரிங்களா? அது கட்டுரையை படித்த அப்படின்றதுக்கும் கட்டுரையை படித்தால் இதில் ஐ என்ற வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. மேகங்கள் துணிச்சலானவை, ஏனெனில் தன் முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது மேகம் நம்மை வெயிலிலிருந்து பாதுகாக்கிறது. மேகங்கள் மிகவும் கருணை உள்ளவை, தாகங்கள் தீர்க்கும் போது மேகம் நமக்கு மழை தருகிறது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு பெயர் சூட்டி மகிழ்வதை காண்போம். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயர் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும் போது கொண்டல் என்கிறோம். மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயர் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது கோடை என்கிறோம். வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயர் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது வாடைக்காற்று என்கிறோம். தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று என்கிறோம். ஸோ இதான் 5 கொஸ்டின்ஸ் குருவினால. அடுத்து சிறுவினா பார்த்தீங்கன்னா, உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான், முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. அதாவது இது காற்று பேசின மாதிரி, இப்போ நீர் பேசினா அது எப்படி இருக்கும்? ஊழிகள் பல சென்ற பின்பு எதுவுமே இல்லாத வான்வெளியில் கரு பேரொளியுடன் தோன்றியது. உருவம் இல்லாத காற்று என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பெருவெடிப்பு நிகழ்ந்தது. பல ஊழிக்காலங்கள் கடந்த பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகியது. பின்னர் பூமி குளிர தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்து தொடர் மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது.
மீண்டும் மீண்டும் வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. காற்று, ஆகாயம், நெருப்பு, நீர், நிலம் ஆகிய ஐந்தும் உயிர்கள் உருவாக பூமியில் தேவை என பரிபாடல் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய பாடலை பாடி காட்டினார். இதை மாணவர்கள் கவனமாக கேட்டு பாடினர். மாணவர்கள் கேட்ட பாடலில் இருந்து ஆசிரியர் சிறு வினாக்களை கேட்டார். இப்பாடல் குறித்த உங்கள் கருத்துக்களை எழுதி வாருங்கள். நன்றாக எழுதுபவருக்கு பரிசு உள்ளது என்றும் ஆசிரியர் கூறினார். வண்ணமிட்ட சொற்களுக்கான தொகாநிலை தொடர்களை கண்டறிக. பாடி காட்டினார். இந்த பாடி காட்டினார் இருக்கு இல்லையா, அது வினையெச்ச தொடர். கேட்டு பாடினார் வினையெச்ச தொடர். கேட்ட பாடல் பெயரெச்ச தொடர். சிறு வினாக்களை கேட்டார் இரண்டாம் வேற்றுமை தொகை நிலை தொடர். அடுத்து எழுதுபவருக்கு பரிசு நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். நெடுவினா, காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை எழுதுக. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள்: குப்பைகள், நெகிழி பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பதை தடுக்க வேண்டும். குளிர் சாதனங்களை மிகுதியாக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும். மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவதை தடுக்க வேண்டும். வானூர்திகள் வெளியிடும் புகை, இதனை தவிர்க்க வேண்டும். பொது போக்குவரத்தை பயன்படுத்தாத தனி மனிதர்கள் மிகுதியான ஊர்தி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலியவற்றை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். காற்றில் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இதனை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மனிதர்கள் வெளிவிடும் கரியமில வளியை எடுத்துக்கொண்டு நுரையீரலுக்கு தேவையான உயிர் வளியை தரும் மரங்களை வளர்க்க முன்வர வேண்டும். மரங்கள் வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புகை வடிவ எரிபொருள்களை தவிர்க்க வேண்டும். குப்பை மேலாண்மையை மேற்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தர முயற்சி செய்ய வேண்டும். மின் ஆற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்த வேண்டும். வீட்டுச் சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதுதான் காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள். இது அடுத்தது, பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. பிரம்மம் அது விரிவானம்ல வரும் இல்லைங்களா உங்களுக்கு. கதை உணர்த்தும். முன்னுரை. வைத்தியலிங்கம் எனும் இயற்பெயர் கொண்ட இவர் பிரபஞ்சன் எனும் புனைப்பெயரில் சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என பல்வேறு இலக்கிய தளங்களில் இயங்கி வந்தார். பிரம்மம் சிறுகதை, பிரபஞ்சன் சிறுகதைகள் என்ற தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது. பிரம்மம் இதில் காணும் வாழ்வியல். இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் அழகியல் ஆகும். மரம் வளர்த்தல் இயற்கைக்கு நாம் செலுத்தும் நன்றிக்கடன் ஆகும். குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நட்டு வைத்த மரம் ஒன்று அவர்களின் வாழ்வியலில் எப்படி பின்னி பிணைந்து விட்டது என்பது இக்கதையில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆளுக்கொரு யோசனை. ஹெட்டிங் சைடு ஹெட்டிங். வீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் நிலம், இதை எப்படி பயன்படுத்தலாம்? ஆளுக்கொரு யோசனை சொல்ல முடிவில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டது. குடும்ப உறுப்பினர்களில் மூத்தவர் பாட்டி. இவர் யோசனை பசு வாங்கி வளர்க்கலாம். குடும்ப தலைவி இதற்கு எதிர்ப்பு. மாறாக கத்தரி, தக்காளி செடி போடலாம். இது இவரின் யோசனை. இவரின் செல்ல மகளின் எதிர்ப்பு. மாறாக மல்லிகை, கனகாம்பர செடி நட இவளின் யோசனை. இந்த யோசனையும் கைவிடப்பட்டது. குடும்பத் தலைவரின் செயல்பாடு. காலி நிலத்தில் முருங்கை நடலாம். இது குடும்பத் தலைவர் எடுத்த முடிவு. இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. வீட்டு முகப்பில் மரம் ஒன்று நட்டால் என்ன என்ன நன்மை செய்யும் என்பதனை பற்றி குட்டி பிரசங்கம். முருங்கை மரம் மரங்களில் சிறந்தது. இதன் வேர் கட்டிடத்தின் அஸ்திவாரத்தை தகர்த்தாது. முருங்கைக்கீரை கபத்தை கரைக்கும். இதில் கால்சியம் சத்து உள்ளது. இது நிழல் தரும், குளிர்ச்சியை தரும். உயிரின் உருவம். முருங்கை கிளை நட்டு வைத்து நீர் வார்க்க முளைவிட்டது. பச்சை புள்ளியாக தளிர்விட்டது.
கிளர்த்தி கொண்டு வெளியேற துடிக்கும் உயிரின் உருவம் பார்க்க பரவசம் தந்தது. உளுந்தம் பொட்டின் அளவான தளிர், மெல்லிய நரம்பு போல அது விடும் கிளை, பச்சை பட்டாணியைப் போல் அதன் இலை, இடையிடையே தோன்றும் அதன் புதிய புதிய தளிர்கள். முருங்கை பயன்பாடு. முருங்கைக்கீரை போட்டு நெய்யை உருக்கினால் மணமாக இருக்கும். முருங்கைக்காய் நரம்பு முறுக்கேறும், தளர்ச்சியை போக்கும். கால்சியம் இதில் அதிகம் உண்டு. எலும்பு வளர்ச்சிக்கு கால்சியம் மிக மிக அவசியம். அடுத்து பறவைகளின் சரணாலயம். எங்கள் வீட்டு முருங்கை காக்கை குருவிகளுக்கு சரணாலயம் ஆயிற்று. பறவைகளின் நாதம் இசை ஆயிற்று. பறவைகளின் பேச்சு காதுகளுக்கு இனிமை தந்தன. அடுத்து புயலின் தாக்கம். புயல் காற்று முருங்கை மரத்தை சாய்த்து விட்டது. பலத்த புயல் காற்றோடு ஈடு கொடுக்க முடியாமல் மரம் ஒடிந்து மண்ணில் விழுந்து கிடந்தது. உயிர்தான். மரம் சாய்ந்தாலும் துண்டாகி நின்றிருந்த மரத்திலிருந்து ஓர் இடத்தில் சின்னதாய் கிளைத்திருந்தது. வேறொன்றும் இல்லை, உயிர்தான். உயிர்தான். முடிவுரை. முருங்கை மரம் ஓர் உயிர்தான். அந்த மரத்தை இக்கதையிலுள்ள மாந்தர்கள் தம் உயிர் போல் நேசிப்பதை உணர முடிகிறது. இந்த கொஷினுக்கான சைட் ரீடிங்ஸ் போட்டு எழுதக்கூடிய ஆன்சர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நயம் பாராட்டுதல் கொடுத்துருக்காங்க இல்லையா. பாட்டு கொடுத்துட்டு மலர்ந்து மலராத பாதி மலர் போல இந்த பாட்டை கொடுத்துட்டு இப்பாடலில் தவழும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்க. இப்பாடலில் தவழும் காற்று தென்றல். தெற்கிருந்து வீசுவதால் இது தென்றல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. இக்காற்று மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்த இதமான இயல்புடையதாக இருக்கும். கவிதை நயம். குழந்தை தூக்கத்திலிருந்து விழிக்கும் போதோ தூங்குவதற்கு முன்போ பாதி கண்களை திறந்தும் மூடியும் இருக்கும் நிலைக்கு பூவும் அல்லாமல் மொட்டும் அல்லாமல் இருக்கும் மலரை உவமையாக்குகின்றார். அடுத்த வரியில் விடிந்தும் விடியாது என்று பாடியுள்ளார். இதில் பொழுது விடிவது என்பது விடிந்த பின் அனைவராலும் அறிய முடியும். இருள் விலகி வெளிச்சம் வரும் அந்த நொடியை குழந்தைக்கு உவமையாக்கியுள்ளார். தென்றல் காற்று ஆறு, மலை, பள்ளத்தாக்கு. தென்றல் காற்று ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பலவற்றை கடந்து வருவதை நதியில் விளையாடி செடி கொடிகளில் தலை சீவி கொள்கின்றது என்று நயத்துடன் பாடியுள்ளார். தமிழ் மொழியின் தொடக்கம் பொதிகை மலைதான் என்பது அனைவரும் அறிந்ததே. அங்கு தோன்றிய தமிழ் மதுரை நகரில் வந்து சிறப்புற்றதாக கூறுகின்றார். மதுரையில் தமிழ்ச் சங்கம் இருந்ததையே கவிஞர் தமிழ் மன்றம் என்று குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு கவிஞர் கண்ணதாசன் தம்முடைய பாடல்களில் சிறந்த கவிதை நயத்தை சேர்த்துள்ளார். இது கவிதை நயம். ஸோ இந்த செகண்ட் இயலோட புக் பேக் எக்ஸசைஸ் ஓவர். அடுத்தது மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.